ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது மாதவ்ஸ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவ் 99 Nights Part 4. அண்ட் நம்ம கூட யார் விளையாட போகிறான்னு பார்த்தீங்கன்னா சாய். பட் சாய் வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்து விளையாடுறதுனால வாய்ஸ் கேட்காது. ஸோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். ஓகே, இவனும் கேம் புள்ளியாக இருக்கிறாங்க. இந்த சாய் மேலே தான் நிற்கிறோம் பார்த்துங்களா. சாய் திக்கு, என்னடா பேரை வச்சுருக்கிற திக்குன்னு. ஓகேங்க, வந்தாச்சு. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ க்ரியேட் பண்ணுவோம். டக்குன்னு வாடா வாடா, டக்குன்னு வாடா, உள்ள வாடா. இன்னொருத்தன் எவனாச்சும் வந்துட போகிறான். வந்துட்டாங்க. ஓகேங்க, இந்த தடவை நம்ம ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, ஒரு சோகமான விஷயம் ஒன்று நடந்து போச்சுங்க. என்னன்னு தெரியுங்களா? இது செகண்ட் அட்டெம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சாய் வீராசுரனாட்டம் உல்ஃப் பெல்ட்டுக்காக அப்படியே போனான். அப்படியே வீராசுரா தவறா வீராசுரன்னு போயிட்டு அடி வாங்கிட்டான். சரி, நானும் அங்கிங்கன்ட்டுன்னு தேடினா எப்படியாச்சும் இது கிடச்சிரும், மெடிக்கெட்டு கிடச்சிரும், இவனை அப்படியே காப்பாற்றி விட்ருவோம், ரிவைவ் பண்ணி விட்ருவோன்ற மாதிரி நினச்சா முடியல, கிடைக்கவே இல்லை. ஒரு குழந்தைய காப்பாற்றினேன், இன்னொரு குழந்தையும் காப்பாற்றினேன், வரவே இல்லை. அந்த செஸ்ட்டில் இருக்கும்ல, அந்த செஸ்ட்டில் கூட இல்லை. என்னடா இது வந்துட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக தெரியாதமாக டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, 100% ரீச் ஆனதுனால நமக்கு மேப் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேப்பு. ஸோ இந்த பக்கம் போனால் அந்த ஒரு செஸ்ட் இருக்குது. செஸ்ட் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இவன் வேறு வந்து. ஓகே டார்ச். ஓகே, டார்ச்சு எடுத்துப்போம். தேவை ஸ்டோர் பண்ணிட்டு இதை டேக் பண்ணிக்கணும். அப்போலன்னா அதோ ஒருத்தன் திக்கு இருக்கான்ல, அவன் வந்துட்டு எடுத்துக்கிட்டு நமக்கு ஒன்றுமே தர மாட்டான். இங்கே ஒன்றும் இல்லை, இவன் பார்த்துட்டானே நாய்க்குட்டி ஆட்டம் இப்போ வேற துரத்துவானே. ஓகே, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணுங்க. அவனுக்கு வந்துட்டு இது கிடச்சிருக்கும் போல், இந்த பைய இதில் தான். ஓகே, எல்லாத்தையும் போட்டு நான் அந்த பக்கம் வந்துட்டேன். வேறு ஏதாச்சும் இடம் கிடைக்குதா இல்லையான்ட்டுன்னு பார்க்க. ஐயோ, இவன் வேற வந்துட்டானே நாய்க்குட்டி. நாய்க்குட்டி ஓடு 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 போங்கிட்டு டேக் பண்ணிட்டு ஓடுற 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 ஓடுற. நாய்க்குட்டி கடிக்குது, நாய்க்குட்டி கடிக்குது நாய். இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க. இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே ஏதாச்சும் கிடைக்கும் நமக்கு. இங்கேயும் ஒரு ஆமோ எடுத்துக்குவோம். இந்த இதுக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு. உள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே, போல்ட்டு இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. சரி, இந்த பக்கம் ஒரு பொட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இருக்குது. பொட்டி ஓப்பன் பண்ணால் உள்ளே என்ன இருக்குமோ. நைட்டாக போகுதா? ஆப்பாடா, ஆக்ஸ் கிடச்சிருச்சுங்க எப்படியோ. ஓகே, இதை ஸ்டோர் பண்ணிப்போம். உள்ளே வேறு ஏதாச்சும் ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே ஓடிடுவோம். கேம்பிங் போகலான்னு பார்த்தா இங்கே ஒரு இது இருந்துச்சு. ஓகேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆமோ. ஏன்னா அங்கே சுற்றி ஆமோவாக கிடைக்குது. சரி, பக்கம்தான் இருந்திருக்கோம். ஓகே, ஆமாம், நமக்கு எல்லாமே ஸ்க்ராப் தானே கிடச்சிச்சு. ஓகே, இந்த வரான் அவன் இங்கேருந்து. மான்கம்பா ஓடு ஓடு ஓடு. ஓடிட்டான். இல்லை மானு. ஐயோ, நெக்ஸ்ட் டே வேற ஒரு ட்ரேடர் வருவான்.
அந்த ட்ரேடருக்கு பன்னி ஃபுட் தேவை. பன்னி ஃபுட்டு வேறு இல்லை, இன்னும் வரல, கிடைக்கல நமக்கு. நல்ல பன்னி ஃபுட் ஸ்டோர் பண்ணுறா பாடா. போய் கிடச்சிச்சுங்க. இப்போ சாய் வேறு பின்னாடியாக வரானே. இங்கிட்ட தான் வருவான், அதனால இங்கே நிற்போம். என்னடா வர்றாங்கிட்ட. உல்ஃப் பெல்ட் எடுக்கிறானோ? ஆமாங்க, உல்ஃப் எடுத்துக்கலாம். ஏங்க அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளேயும் நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு சைல்டு எந்த பக்கம் இருக்கிறோம்? இந்த டைரக்ஷனில் 395 மீட்டரில் வந்துட்டாங்க. ஓகே தடா. ஓகே, நமக்கு வந்துட்டு இப்போ சாக் தான் வேணும். ஐய ஸ்டோர் ஸ்டோர் ஸ்டோர். ஓகே, இதெல்லாம் அப்படி இங்கே போட்டுட்டு இதை சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டு இப்போ போயிட்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் என்ன கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். உல்ஃபனு நாய்க்குட்டி உள்ளே வந்திருப்பான் போலங்க சாயி. அவன் வந்தால் வந்துட்டு போகட்டும். இல்லை வரல அப்போ, ஏன்னா அந்த கோல் உள்ளே இருக்குது ஏற்கனவே. ஓகே, சேர்லாம் எடுத்து இது பண்ணும். உள்ளே நமக்கு தேவையானது கிடச்சா நல்லாயிருக்குங்க. என்ன எடுக்க போடு, தேவையானது தான் இது. இது எடுத்துப்போம். இதுக்குள்ளே உல்ஃப் அண்ணன் இல்லைங்க. இதுக்குள்ளே நாய்க்குட்டி அண்ணன் இல்லை உள்ள. நாய்க்குட்டி இல்லை உள்ள. ஓகே, அப்படியே வழியே ஓடிடுவோம். உள்ள என்ன இருக்குது? கோல். நல்ல வேலை, கோல் நிறையவே கிடைக்குது. ஓகே சூப்பர். இந்த இதுலேயே நமக்கு இப்போ உல்ஃப் பெல்ட்டு நம்ம போயிட்டு தேடுவோம். ஓகேங்க, பாதி நம்ம தான் இப்போ ஏற்றிருக்கோம். ஓகே, உல்ஃபு அங்கே இருக்குது. உல்ஃபனே நாய்க்குட்டி 4 எடுத்து குழந்தையாக கொஞ்சிக்கிட்டோம். அதுதான் நான் தேவையில்லை எனக்கு. நாய்க்குட்டி 4 எடுத்து. என்னடா எதுவும் கொடுக்கல. டேய் நீயாச்சும் கொடுறா நாய்க்குட்டி. அத்தடியோ, நாய்க்குட்டி கடிச்சு எனக்கு குடம் கம்மியாக்கி விட்டுருச்சேடா. நாய்க்குட்டி. இவன் போயிட்டு உல்ஃப் பெல்ட் அப்படியே கிடச்சிச்சுன்னா அப்படியே எடுத்துருவாங்க. இவன் கிடைக்கல. ஓகே இது ஸ்டோர் பண்ணிப்போம். சரி வாங்க, அவ்வளோதான். நமக்கு எல்லாம் எனக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஆனோடனே நம்ம போயிட்டு ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுக்கு. ஆமாங்க, கன்று தேவைங்க முதல்ல. ஏன்னா கன்று இருந்தால் நம்ம சுட்டோன்னா அந்த ஒரு இதாக வரும். ஒரு இதாக வரும், அப்படியே வரும். சாப்பிட்றோம். பட் ஆனால் உல்ஃப் பெல்ட்டு கிடச்சிருச்சுன்னா நமக்கு கொஞ்சம் இது கிடைக்குங்க, நிறையா நல்லாவே இருக்கும். நைட் ஆகுது, அப்போனா முடியாது, போகவே முடியாது நீ. ஸோ அண்ட் இப்போ இதோடைய ரேஞ்சு நிறையா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மரத்தை வெட்டி ஏதாச்சும் செய்ய பார்ப்போம். இப்போ மரத்தை வெட்டணும். இந்த மரத்தையும் வெட்டுவோம். இதை பிளான் பண்ணி விட்டுருவான். ஓகே, இதை உடச்சிருவோம். இப்போ இதை பிளான் பண்ணிட்டு இப்போ இந்த 14 வுட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுருங்க. இது எப்படா நான் எடுத்தேன்? இதெல்லாம் என்னடா வந்துட்டுருக்கு? அப்படியே பக்கம் இந்த இதில் ஏதாச்சும் பண்ண முடியுமா? ட்ராப்பு செய்யலாம்.
இன்னும் 15 வுட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ எடுத்த ட்ராப்பை வந்துட்டு நம்ம இப்போ இந்த பக்கமாக வைப்போம், அந்த பக்கமாக வைப்போம். பியர் ட்ராப் வச்சாச்சு. ஓகே, இந்த டே முடிஞ்சோடனே நம்ம அப்படியே போயிட்டு முதல் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அந்த வழியை பார்ப்போம். என்னடா டக்குன்னு ஆக மாட்டேங்குது. ஓகே, முதல் குழந்தை இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஆமாம், இவன் அங்கே போயிட்டான், வெளியே போயிட்டானா? ஆமாங்க, இவன் வேற ஒருத்தன் வெளியே போயிட்டு இப்போ மறுபடியும் உள்ளே வரும்போது அப்படியே ஜாயின் வேறு பண்ண வைப்பான் அப்பேவும். ஓகே, முதல் குழந்தை இந்த பக்கம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் 300 மீட்டர்ஸில். காப்பாற்றுவோம். உள்ள என்னடா இந்த மாதிரி குப்பையாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து பாருங்கள். இந்த பக்கம் ஏதோ இருக்குமா? இங்கிட்டு தான் வந்துருக்குதா? நான் இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணும் போலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, மைண்ட் கிராஃப்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுங்களா? இந்த பக்கம் அப்படியே ஒரு குழியை தோண்டிட்டு போயிருப்பேன். நான் ஏதாச்சும் ஒரு உல்ஃப் பாருங்களா. டே உல்ஃப். பார்த்துட்டாங்க ஒருத்தன் பார்த்துட்டான். கிடுவாடா டே உல்ஃப் உல்ஃப் உல்ஃப். நாய்க்குட்டி 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 4 எடுத்து குழந்தை யாருக்கு கொஞ்சிக்கிட்டோம். வருது வருது ஒன்று. இந்த வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க. நெக்ஸ்ட் நாய்க்குட்டி ஏதாச்சும் வாங்கோல். ஒரு நாய்க்குட்டி வருது பின்னாடி. வா 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 நாய்க்குட்டி. தோ நாய்க்குட்டி எங்கடா காணாம போச்சு? தோ நாய்க்குட்டி நாய்க்குட்டி காணாம போச்சு. எங்க காப்பாற்ற முடியாது போல. ஓகேங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பொறுத்துருங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய். குட் பாய்.